ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இதுவரை அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியே வந்து நம்ம வீடியோ போட்டுப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்ல ரெகுலர்ல இருக்கவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருந்திருப்போம். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட்ல சேம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷன் நம்ம பார்க்காத இன்னொரு போர்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா காம்போசிஷன் டீலர்ஸ். ஸோ ஜிஎஸ்டிஆர் ஆனுவல் 4 ஃபைல் பண்ணக்கூடியவங்க அண்ட் ஜிஎஸ்டி சிஎம்பி 08 ஃபைல் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் டேலியில் இருக்கு. ஸோ இனிமேல் ஒரு ரெகுலர் வீடியோனா ஒரு காம்போசிஷன் வீடியோ அப்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் டிலே வந்துட்டு அதில் ஒரு 100 வீடியோஸ் மேலே ஆட் ஆனதுனால இந்த வீடியோல இருந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போசிஷன் டீலர் சரி கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 வீடியோ காம்போசிஷனா ஒரு வீடியோ ரெகுலர் வீடியோ வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் காம்போசிஷன்றதே நமக்கே தெரியும். குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன் டீலர்ஸ் அப்படிம்போம். ஸோ அந்த குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களோட நார்ம்ஸ் எப்படி இருக்கும், தென் அவங்களோடது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜிஎஸ்டி ரேட் எப்படி ஸ்லாப் ஒர்க் ஆகுன்றத பார்த்துட்டு அப்படியே கம்பெனிக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கிரியேட் கம்பெனி கொடுக்குறோம். ஸோ கிரியேட் கம்பெனியை பொறுத்த மட்டும் நம்மளோட கன்சர்ன் நேம், ஸோ நம்மளோட கன்சர்ன் நேம் என்னவோ அதை வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கொடுக்கணும். கொடுத்துட்டு தென் நம்மளோட அட்ரஸ், ஸோ அட்ரஸ் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிட்டு தென் நம்மளோட ரெஸ்பெக்டிவ் மெயில் ஐடி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ரெகுலர்ல எப்படி ஃபில் பண்ணுவோமோ அதே சேம் கான்ஃபிகரேஷன்ல தான் ஃபில் பண்ண போறோம். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் என்ன பண்ண போறோம்னா அட்ரஸ், கம்பெனி கிரியேஷனை பொறுத்த மட்டும் அட்ரஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர்ல எப்படி பண்ணாமோ அதே மாதிரி தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அக்செப்ட் கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸ் வரும். ஸோ F11 ஃபீச்சர்ஸை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த என்னேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துக்கு போனோடனே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் தமிழ்நாடு. ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, காம்போசிஷன். ஸோ இந்த காம்போசிஷனை செலக்ட் பண்ணோடனே என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன சொல்லிடுவாங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர், ஒன் செகண்ட், ஸோ ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து முடிச்ச உடனே டாக்ஸபிள் டர்ன் ஓவர்ல இருந்து என்ன சொல்றாங்க 1% பே பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி காம்போசிஷனுக்கு. சார் காம்போசிஷன்ல 1% மட்டும் தான் சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. காம்போசிஷனை பத்தி வீடியோ டீடைல்டான வீடியோ நான் அப்கமிங் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸோ இதுல நான் காமனா என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூல வந்து 1% வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி டிஃபைன் பண்றேன். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள், அதாவது எப்படி என்னேபிள் பண்றதுன்றதுக்கான வீடியோ தான் தவிர கன்ஃபர்மேஷன் கிடையாது. என்னேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் இது. தென் இதை பத்திய ஃபுல் டீடைல்டு டெப்தான வீடியோ அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு காம்போசிஷன்னா என்னன்றதே ஒரு டீடைல்டான வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூல இருந்து வந்து நான் 1% நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நான் என்ன பண்ணிடுறேன், எனேபிள் பண்ணி ஓகே பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னைய பொறுத்த மட்டும் இது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்மலா ஒரு டேட்டா F11ல போயிட்டு அண்டர்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் காம்போசிஷன் கொடுத்து ஓபன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஓபன் பண்ணதுல எனக்கு என்னென்ன சார் வரும்னு கேட்டீங்கன்னா ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ற மாதிரி இதுலயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 4, அதாவது உங்களோட ஆனுவல் ரிட்டர்ன். இது ஜிஎஸ்டிஆர் 4 வந்து பாத்தீங்கன்னா சிஎம்பிக்கு ஆனுவல் ரிட்டர்ன் சொல்லுவோம். ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன் சிஎம்பி 08 சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி ரிட்டர்ன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 ஏப்ரல் 24 டு 30 ஜூன் 24 வந்திருக்கும். ஸோ இது வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபார்ம் தான் காம்போசிஷன்ல ஒர்க் ஆகும். ஸோ ரெகுலரை பொறுத்த மட்டும் நமக்கு ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கும். பட் இதை பொறுத்த மட்டும் சிஎம்பி 08 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 4 இந்த ஃபார்ம்ஸ் மட்டும் தான் இங்க ஒர்க் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் காம்போசிஷனே ஒர்க் ஆகுது. ஸோ இதுல என்னென்ன சார் இருக்கு, என்னென்ன வரும், என்னென்ன டீட்டெயில்ன்றது அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இது பேசிக்ஸா என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா காம்போசிஷன் டீலர்ஸ் காம்போசிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பை எப்படி டேலியில டேட்டாவா கொண்டு வர்றது, அதுக்கான கம்பெனி கிரியேஷன் பிளஸ் F11 ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன்னா என்ன பிளஸ் அது எந்தெந்த பெர்சன்டேஜ்ல ஒர்க் ஆகும், அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.